வணக்கம். இது உங்கள் ஓப்பனஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற பூச்செடியில் தாங்க உங்களுக்கு சுற்றி கட்ட போகிறேன். சின்ன சின்ன பூச்செடியில் வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூச்செடி, ரோஸ் செடி, 2 வகையான ரோஸ் செடி வச்சுருக்கேங்க. மல்லிகை பூச்செடி, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூச்செடியில் வச்சுருக்கேங்க. வாங்க இந்த வீடியோவில் என்னென்ன பூச்செடியில் வச்சுருக்கேன்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூச்செடியிலேருந்து பார்த்துடலாங்க. இது ஒத்தடுக்கு செம்பருத்தி. இந்த செம்பருத்தி பூவும் இலையும் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி யூஸ் பண்ணோம்னா முடிக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. செம்பருத்தி பூவில் டீ கூட வச்சு குடிக்கலாங்க. இந்த செடியில் டெய்லியுமே பூ வச்சுட்ருக்கோம். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிவப்பு செவ்வரளி வச்சுருக்கோம். மழைக்காலங்களில் இந்த செடியில் நிறையாவே பூ இருக்குங்க. இந்த பூவும் சாமிக்கு வச்சுக்கோங்க. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது ரோஸ் செடி பார்க்கலாம் வாங்க. இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் செடிங்க. நல்லா வாசமாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ தாங்க நிறைய மொக்கு வச்சுருக்கு. மழைக்காலங்களில் நிறைய பூ இருக்குங்க. இந்த ரோஸோட இதில் 5 நாள்லேருந்து 10 நாள் வரையும் நல்லா நிழலில் காய வச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு குளியல் பொடியாக யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரியவங்களுமே இந்த பூவை வச்சு நல்லா ஃபேஸ் பேக் போடலாங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அது பக்கத்துலேயே இன்னொரு வகையான ரோஸ் செடி வச்சுருக்கேங்க. இதுலேயும் நிறைய பூ இருக்குங்க. இந்த 2 ரோஸ் செடிக்கு எந்த செயற்கை உரமும் போடுறது இல்லைங்க. காய்கறி தோல், முட்டை வேக வைக்கிற தண்ணி இதையெல்லாம் தாங்க ஊற்றுவோம். 2 நேரம் தவறாமல் தண்ணி ஊற்றுவோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. உங்களுக்கு ரோஸ் செடியை எப்படி மெயின்டைன் பண்ணுறங்கிற வீடியோ நான் தனியாக போடுறேங்க. என்னென்னலாம் பண்ணலாங்கிறத தனியாக போடுறேன் வீடியோ. பாருங்கள் செடி ஃபுல்லாக எவ்வளோ ரோஸ் இருக்குதுன்னு. இந்த மாதிரி செடி ஃபுல்லாக பூ பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. அடுத்தது இந்த பூவோட பேர் என்னன்னு தெரியலைங்க. அழகுக்காக வாங்கினோம். சைக்கிளில் செடி விற்றுட்டு வருவாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வாங்கினேங்க. 100 ரூபான்னு சொல்லி வாங்கினோம். நல்லா க்ரோத் ஆச்சுங்க. பாருங்கள் பூ எவ்வளோ வச்சுருக்குதுன்னு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூ பார்த்திங்கன்னா பொக்கேயில் வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த பூ மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது பக்கத்துலேயே வாடாமல்லி பூச்செடி வச்சுருக்கேங்க. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது பக்கத்துலேயே ரோஸ் செடி ஒன்று வாங்கி வச்சுருக்கேங்க. அடுத்தது நந்தியாவட்ட பூச்செடி தாங்க பார்த்துட்ருக்கோம். இது ஒத்தடுக்கு நந்தியாவட்டங்க. இந்த பூவை எடுத்து கண்ணுக்கு 2 நிமிஷம் நல்லா ஒத்தி வச்சு எடுத்தோம்னா கண்ணுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. ரொம்பவே குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த பூவை சாமிக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த செடி பக்கத்துலேயே கற்பூரவள்ளி செடி வச்சுருக்கோங்க. கத்தாழையும் வச்சுருக்கோம். கற்பூரவள்ளி பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்பவே நல்லது. இதில் பச்சி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். கத்தாழையும் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது பக்கத்துலேயே மருதாணி செடி வச்சுருக்கேங்க. இந்த மருதாணி நல்லாவே செவக்குங்க.
அடுத்தது 2, 3 பூச்செடியில் இப்போ தாங்க வச்சுருக்கோம். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கனால வாங்கி வச்சுருக்கேங்க. இந்த பூச்செடி பார்த்திங்கன்னா அலமேண்டா பூச்செடின்னு சொல்லுவாங்க. நல்லா வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக வைக்கிறதுங்க. பூ பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா டார்க் எல்லோவாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்தது இந்த செடியும் அழகுக்கு வைக்கிறதாங்க. இந்த பூவும் அழகாக இருக்குங்க. இந்த பூவோட பேர் என்னன்னு தெரியலீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த செடியில் இப்போ தான் வச்சுருக்கேங்க. இது பக்கத்துலேயே ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கேங்க. ரெட் கலர் ரோஸ் செடி. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. அதனால் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அடுத்தது மல்லிகைப்பூ செடி பார்க்கலாம் வாங்க. இந்த மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லிங்க. ஒரு பூ வச்சவே நல்லா வாசமாக இருக்கும். மல்லிகைப்பூ செடியை எப்படி பராமரிக்கலாம், அதிக பூ வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க. வேணுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. இந்த மல்லிகைப்பூ செடிக்கு எந்த செயற்கை உரமும் போகிறது இல்லைங்க. மல்லிகைப்பூ செடியை பொறுத்தவரையும் நல்லா வெயில் தேவைங்க. சம்மர் சீசனில் நல்லா பூக்கும். பாருங்கள் செடி ஃபுல்லாக எவ்வளோ பூ இருக்குன்னு. பார்க்கவே அழகாக இருக்கு இல்லைங்களா? நல்லா வாசமாக இருக்குங்க. சம்மர் சீசன் முடிஞ்சோடனே மல்லிகைப்பூ செடியெல்லாம் வெட்டி விட்ருவோங்க. டெய்லி இந்த அளவுக்கு பூக்குங்க சம்மர் சீசனில். அடுத்தது கனகாம்பரம் செடி தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த பூ பார்த்திங்கன்னா அதிகம் இப்போ யாரும் விரும்புறது இல்லைங்க. நாங்கள் 5-6 செடி வச்சுருக்கோங்க. லைட் ஆரஞ்சு கலருங்க. செடிக்கெலாம் பார்த்திங்கன்னா 2 நேரம் தண்ணி விடணுங்க. பாருங்க பூவெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செடியில். கனகாம்பரம் பூச்செடி பக்கத்துலேயே சங்கு பூச்செடி வச்சுருக்கேங்க. சங்குப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. சங்குப்பூவை சுடுதண்ணியில் போட்டு குடிக்கலாங்க. டீ கூட வச்சு குடிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூட சரியாகுங்க இந்த மாதிரி குடிக்கிறனால. உங்கள்கிட்ட இந்த செடி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூவை வச்சு சுடுதண்ணியில் போட்டு குடிக்கிறனால உடலுக்கு அவ்வளோ சுறுசுறுப்பு கொடுக்குங்க. அது இல்லாமல் இந்த பூவை சாமி கூட வச்சுக்கோங்க. சங்குப்பூச்செடி பக்கத்துலேயே திருநீற்று பச்சலையும் வச்சுருக்கேங்க. இந்த இலை அவ்வளோ வாசமாக இருக்குங்க. இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க.
முகத்தில் ஏதாவது பருக்கள் இருந்தால் இந்த இலையை வச்சு அரைச்சி தேய்ச்சோம்னா சரியாயிருங்க. அது பக்கத்துலேயே இன்னொரு செம்பருத்தி பூச்செடியும் வச்சுருக்கோம். செம்பருத்தி பூச்செடி அதிகமாக எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டு பூச்செடியெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி பூச்செடியெலாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இடம் இருந்தால் நீங்களும் வைங்க. அடுத்தது சில காய்கறியெல்லாம் விதைச்சிருக்கேங்க. அது வரும் வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.